ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எம்டர்க்ல இந்தியன் அக்கௌண்ட்ல ICEA CAM லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்திருக்கு. மொத்தம் அஞ்சு ஹிட் காமிச்சது. டைரக்டா அக்செப்ட் பண்ணிட்டேன். ரிவார்டு வந்து $2. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சர்வே எல்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறேன் இல்லைங்களா. இந்த சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆப்ஷன் கொடுக்கணும்னு தோணுதோ நான் அதை கொடுக்குறேன். அது என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கொடுக்குறது தான் நல்லது. ஒரே மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே ஆப்ஷன் கிளிக் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க தனிப்பட்ட கருத்துக்களை தான் வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ அதை தான் அந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். இப்போ வந்து சர்வே லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. 15 நிமிஷம் தான் எடுத்துக்கும்னு போட்டிருக்காங்க. இது எதை பற்றி அப்படின்னா ரிச்சுவல் இன்ட்யூஷன், அதாவது சடங்குகள் அப்புறம் வந்து உணர்வுகள், இது சம்மந்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த சர்வே வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஸோ சர்வே லிங்க்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் சர்வேன்னு இருக்குது. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரெக்ட் ஐடி அப்படின்னா ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒர்க் ஐடி தான் கேட்குறாங்க. நம்ம ஒர்க் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். இங்கே ஷோ ஆகுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஒர்க் ஐடி கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து கன்சர்ன் ஃபார்ம் தான். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது எல்லாத்தையுமே டிக் பண்ணணும். எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு கீழே வந்து நேமு அப்புறம் வந்து இன்றைக்கி டேட்டு ரெண்டும் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நீங்களும் அதே மாதிரி கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து அந்த நேமு ப்ளஸ் வந்து டேட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேர்ஃபுல்லி, கீழே இருக்க கொஸ்டினை வந்து ஃபாலோ பண்ணி கேர்ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பிக்சர் பிலோ தெர் ஆர் 2 அனிமல்ஸ். இது இங்கே வந்து 2 அனிமல்ஸ் இருக்குது. ப்ளீஸ் செலக்ட் த அனிமல் நாட் ஷோன் இன் த பிக்சர், டெமான்ஸ்ட்ரேட் யூ ஆர் பேயிங் அட்டென்ஷன். அதாவது இந்த இமேஜில் வந்து எந்த அனிமல் வந்து காமிக்காத அனிமல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த பேர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் தான். இது வந்து குரோக்கோடைல், இது வந்து ஹிப்போ. ஸோ இது ரெண்டுமே வந்து இல்லாத விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டைகர். இந்த டைகர் தான் வந்து இந்த பிக்சரில் இல்லாத ஒன்று. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏஜ் மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டுங்கிறது தான் கிளிக் பண்ணணும். நம்ம வேறு எதுவும் கிளிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் ரிலீஜன் என்ன, உங்கள் ரிலீஜன் உங்கள் மதம் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸில் வந்து நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எத்னிசிட்டிங்கிறது வந்து என்ன, ஏசியனா இல்லை வந்து வேறு ஏதாவது ஐலாண்டரா, ஹிஸ்பானிக் லாட்டினோங்கிறது வந்து அமெரிக்கனில் வரும். ஈஸ்ட் ஏஷியன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து சவுத் ஏஷியன் தான் நம்ம. ஸோ சவுத் ஏஷியன் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வரேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, மேலே இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஹவு மச் எக்ஸ்போஷர் ஹேவ் யூ ஹேட் டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இன் தி ஃபாலோயிங் மீடியா. ஓகே, இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 70 கொடுத்துருங்க. டெலிவிஷனுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருங்க. போர்டு கேம்ஸ் இதுக்குமே வந்து மீடியமாக கொடுத்துருங்க. ஆர் யூ ஃப்ரம் ஜென்ரல் கேட்டகரி ஷெட்யூல் கேஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைப் அப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் எஸ்ன்னே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஓபிசி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கேஸ்டிங்கோ அது அந்த கேஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஏழு சினரிஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டோ அதை வந்து கிளிக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க.
கேர்ஃபுல்லாக வந்து இமேஜின் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். வாட் இஸ் ஏ ரிச்சுவல்? ரிச்சுவல்னால் என்ன? இப்போ வந்து ஓகே, இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். லாங்குவேஜ் இதில் போயிட்டு தமிழ் செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ ஓகே, இங்கே வந்து ஒவ்வொரு காட்சிக்கும் பின்வரும் 8 சடங்குகள் உங்களுக்கு வழங்கப்படும். கீழே உள்ள விளக்கங்களை கவனமாக படித்துவிட்டு விளக்கத்தை படித்திருப்பதை குறிக்க கிளிக் செய்யவும். நீங்கள் அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதாவது படித்து பார்க்கலாம், ஆனால் மனப்பாடம் செய்ய அவசியம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. வெளிப்படுத்துதல், விலங்கு பலியிடுதல், பெரிய விழா, கணிப்பு, ரகசிய சோதனை, டிரான்ஸ், ஊர்வலம், தனிப்பட்ட விழா. அதாவது சடங்கு அப்படிங்கிறத வச்சு வந்து பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துதல் டிக் பண்ணிக்குவோம். அப்புறம் விலங்கு பலியிடுதல் வேண்டாம், பெரிய விழா அதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேஜ் வருது. தயவுசெய்து படித்துவிட்டு பின்வரும் காட்சி கற்பனை செய்து பார்க்கவும். இந்த சூழலில் சமூகத்திற்கு எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது மிதமான அச்சுறுத்தல்னே சொல்லுவோம். ஏன்னா வந்து உயர் அதிகாரியாக வந்து நம்மளை நிறுத்தி பார்க்கும்போது அந்த பிரச்சனையில் வந்து எந்த மாதிரி வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து மீடியமாக வைப்போம். ஓகே, இது வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். இப்போ இது வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது, எந்த இடத்துல செகண்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து மாற்றி மாற்றி ட்ராக் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்பர் 1 சடங்கை ஏன் சிறந்த தேர்வாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை சுருக்கமாக விளக்கவும். இந்த இடத்துல வந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வெளிப்படுத்துதல் இது வந்து சமூக உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சடங்கு அதிகாரத்துடன் சேர்ந்து தங்கள் தவறான செயல்களை ஒப்புக்கொள்ளும் சடங்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நான் வந்து கொடுக்க விரும்பலை. ஸோ ஊர்வலம் தான் கொடுக்க விரும்புகிறேன். ஊர்வலம் பார்த்திங்கன்னா அந்த சடங்கை வந்து வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து சடங்குன்னு சொல்லி வெளியில் விழான்னு கொண்டாடுறோம். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து நான் இங்கிலீஷில் மாற்றிக்கிறேன். நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும், தமிழில் டைப் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட நிறுத்திக்குவோம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இதுவும் வந்து சடங்கு சம்மந்தமான கொஸ்டின் தான். இதுக்கும் வந்து மீடியமாக கொடுத்துருங்க. மீடியமாக கொடுத்துட்டு இங்கே வந்து முன்னாடி என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இது அதே மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் முன்ன பின்னா கொடுத்துருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நானும் இதுக்கும் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஹவு ஸ்ட்ராங்லி வுட் யூ ரேட் யுவர் பிரீஃப் இன் காட் ஆர் காட்ஸ்? ட்ராக் த பார் ரிலவெண்ட் பொசிஷன். பிலீஃப், அதாவது கடவுள் நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் பிலீஃப் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஸோ ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணதே பண்ண வேண்டாம், வேறு நீங்கள் வந்து வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஒரு மீடியம் இல்லை இந்த சைடு ரைட் சைடு அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் அவர் சர்வேன்னு போட்டு வந்துருச்சு. கீழே வந்து ஏதாவது கருத்துக்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரீம்லி ரீசனபிள் கொடுத்துடலாம். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் கோடு வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நான் செக்யூரிட்டி ரீசனுக்காக மறைச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட செக்யூரிட்டி கோடு தான் வரும். உங்களுக்கும் அதே மாதிரி கோடு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்வே பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு எம்டர்க் பேஜில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.